ஹலோ வியூவர்ஸ், கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளைவுகள், அதாவது அலட்சியத்தினாலேயோ அவசர முடிவுகளாலேயோ பார்க்கும் பொழுது சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கின்றது. அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சுமாரான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் ஏமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு புறம் இருக்கிறது. அதே நேரம் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று விரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு.
வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. புதுமை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்கள்ல சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும்.
அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க.